விஜய் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 2 வார்த்தை சொல்றாரு. என்னுடைய அரசியல் எதிரி வந்து திமுக, என்னுடைய கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு சொல்றாரு. அரசியல் எதிரி என்று சொன்ன திமுகவை எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறீர்கள். ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லப்பட்ட பாஜகவை நீங்கள் விமர்சனம் செய்ய தயங்குவது ஏன்? நீங்க கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு முதல்ல கொள்கையை சொல்லணும்னா நீங்க கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவை பத்தி சொல்லணும்ல. பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன அக்கிரமங்கள் செய்தாங்க? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி வரல, மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்துறாங்க, தமிழ் மொழியை விட வந்து சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்குறாங்க, ஹிந்தி மொழியை வந்து திணிக்கிறாங்க, புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்க, நீட்டை கொண்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக தமிழகம் வந்து வஞ்சிக்கப்படுது. தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்திலையும் வந்து தமிழகத்துக்கு வந்து துரோகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த பாஜகவை பத்தி கொள்கை எதிராக சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? ஜனநாயகன் திரைப்படம் ஏன் ரிலீஸ் ஆகல? அது கூட வந்த பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் திரைப்படத்திற்காக கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது. தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தில் இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் எந்த ஒரு பிரச்சாரத்திலும் இந்த திரைப்படம் இன்றைக்கு வரையும் சென்சார் போர்டில் இருந்து நமக்கு வந்து சர்டிபிகேட் வழங்கப்படல, சான்றிதழ் வழங்கப்படல. அதுக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு என்பதை ஏன் துணிந்து சொல்ல மறுக்கின்றார்? கிறிஸ்தவர்கள் வந்து கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் வந்து கடுமையாக தாக்கப்பட்டாங்க. ஒரிசால, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் தின விழாவிற்கு முந்தைய அந்த இரவு நடந்த அந்த நிகழ்ச்சியில எல்லா தேவாலயங்களுக்கும் உள்ளே புகுந்து RSSல இருக்கக்கூடிய பல ரவுடி கும்பல்கள் அங்க இருக்கக்கூடிய தேவாலயத்தினுடைய பாதிரியார்களை வந்து அடிச்சாங்க. பாரத் மாதா கி ஜே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சினுடைய பீடத்தில் மேல ஏறி நின்று தகராறு பண்ணாங்க. பல இடங்கள்ல வந்து கண்ணாடிகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. பட் இதை பற்றி ஏன் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் கூட ஏன் இதை பற்றி எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிக்கல? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரம் இழுத்து விடணும் என்ற ஒரு நோக்கத்தோடு திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வந்து பிஜேபி கொண்டு வருது. ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. பிஜேபியில ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்க கூட அவனுக்குன்னு ஒரு கருத்தை சொல்றான். இதுல இவருடைய கருத்து என்ன? விஜயனுடைய கருத்து என்ன? போனா FCRA ஒரு சட்டத்தை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த சட்ட விஷயத்துல இதுவரைக்கும் அவர் சைட்ல இருந்து எந்த கருத்துமே வரல.